ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்முடைய சேனல் கெயின் நாலேஜ் ஜெகதீஷ். டுடே நம்ம சேனலில் பார்க்கக்கூடியது என்ன டாபிக்னா தமிழ் பார்க்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்ட் தமிழ். அதில் ஃபஸ்ட் யூனிட் என்னன்னு சொல்லிடுறாங்க பார்ப்போம்னா, தமிழ் இன்பத்தை பற்றி சொல்கிறாங்க. தமிழ் கடவுள் வாய்ட்டு இந்த மாதிரி நிறைய இதில் பார்ப்போம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா பாரதியாருடைய பாடல். ஃபஸ்ட்டு பாரதியார் என்ற யார் அதை பற்றி பார்ப்போம். பாரதியார் அப்படின்றவுடைய இயற்பெயர் என்ன? சுப்பிரமணி. இயற்பெயர் என்ன? சுப்பிரமணி. ஆனால் இவர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா சுப்பையா சுப்பையான்னு தான் கூப்பிடுவாங்க. சுப்பிரமணியாக இருந்தாலும் கூப்பிடுவது சுப்பையா அப்படின்றது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவரை பற்றி நிறைய சொல்லணும்னா, இவர் எப்போ பிறந்தார்னா டிசம்பர் 11, 1882. டிசம்பர் 11, 1882 பிறந்தது. எங்கன்னா எட்டயபுரம். எட்டயபுரத்தில் பிறந்தார். என்ன டிஸ்ட்ரிக்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் எட்டயபுரத்தில் இவர் பிறந்தார். இவரோட பெற்றோர்கள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி லக்ஷ்மி அம்மாள். இவங்களுடைய பெற்றோர்கள் பேர். ஓகேவா? இவருடைய மனைவி பேர் செல்லம்மாள். ஓகேவா? மனைவி பேர். ஸோ லெசனுக்குள்ள போகலாம் வாங்க. கவிஞர், எழுத்தாளர், இடையாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட நிறைய பண்புக ஆற்றல் கொண்டவர் தான் சுப்பிரமணிய பாரதி. இவர் இந்தியா விஜயா 2 இதழ்களை நடத்தி கொண்டிருப்பார். இந்தியா விஜயா என்ற இதழ்களை இந்திய விடுதலைக்கு போருக்கு மிக முக்கியமான காரணமான இருந்தார். ஓகேவா? இவர் கவிதைகள் மட்டுமே கிடையாது, சந்திரகையின் கடை, தராசு இந்த மாதிரி உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளும் சீட்டு கவிதை எழுதியவர். தராசு அப்படின்றது இவர் உரைநடை நூல். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தராசு அப்படின்ற புக்கு. ஏன்னா ஒன் டைம் எக்ஸாம்பிள் கேட்டாங்க, TNPSCலாம் கேட்டிருக்காங்க. ஸோ போட்டு பார்த்தது. இவர் பாரதிதாஸ் சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன், இந்த மாதிரி நிறைய பெயர்களால் புகழ்ந்து பாடியிருப்பார். யார்? பாரதிதாசன் பாரதியார். ஓகேவா? நமக்கு கொடுத்துருக்கிற இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள் என்ற தொகுப்பு நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. டாபிக் என்னன்னா தமிழ்மொழி வாழ்த்து அந்த தலைப்புக்கு இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஒன்று நூல், இந்த நூல் எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. இன்னொன்று ஆசிரியர், அந்த ஆசிரியர் லைன்ஸ் கொடுத்து பாடலுடைய வரிகளை கொடுத்து என்ன ஆசிரியர் யார் இருந்து அப்படின்னு கேட்கலாம். மூணாவது பொருள், இந்த பாடல் இருக்கக்கூடிய பொருள் கேட்கலாம். ஸோ இது வேணாலும் கேட்கலாம். கொஞ்சம் பார்த்துக்கலாம் வாங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவை. வானம் மலர்ந்தது, அனைத்தும் அலர்ந்தது, வன்மொழி வாழியவை. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை. இந்த லைன்ஸ் பாருங்க. எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவை. இது ஒரு மனப்பாட பாடல். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாழ்க நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுவதும். ஓகேவா? வாழ்க தமிழ்மொழி எந்த காலத்துக்கும் நிலை பெற்று நீண்டு வாழ வேண்டும். வானம் மலர்ந்தது, அனைத்தும் அலர்ந்தது, வன்மொழி வாழியவை. வானம் ஆகாயத்தால் சுயந்தப்பட்ட இந்த எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ வேண்டும். ஏழ்கடல் வைப்பினும்
வைப்பு அப்படின்னா பூமி, நிலப்பகுதி சொல்லுவாங்க. அது நிலப்பகுதி, நிலப்பகுதி ஃபுல்லாக வாழ வேண்டும் என்ற மாதிரி இந்த வரிகளை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பொருள் தான் முக்கியம் நம்மளுக்கு. நிரந்தரம்னா காலம் முழுமையும், வைப்பு நிலப்பகுதி, சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை என்ற இருள். சூழ் அப்படின்னா சூழ்ந்துள்ள, இந்த இடத்துல களி அப்படின்றது இருள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? வன்மொழி, வன்மொழி எப்படி இல்லை, வன்மையான, வளமையான. ஓகே. இசைனா புகை, இந்த இடத்துல இசை அப்படின்றது புகையை சொல்கிறது. தொல்லைனா இந்த இடத்துல துன்பம், பழமை தொன்மை, துன்பம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸ் பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேர் இது படிக்க மாட்டோம், அதனால தான் சொல்கிறோம். இதை கண்டிப்பாக கேட்பாங்க. செந்தமிழ் அந்தாதி அப்படின்ற யாருடைய புக்குன்னா து. அரங்கன் அவருடைய புக்கு. இந்த புக்கில் இந்த லைன்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீக்காக்கும் நண்டா விளக்கு அணைய நாயகியே. நம்ம லைன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. யாருடைய வரி, எந்த புக்கு. இதேபோல் இது உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அறத்தருவும் நீ. இந்த லைன்ஸும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 2 லைன்ஸும் இந்த மிடில் இருக்கக்கூடிய 2 லைன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யார் இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் உண்டு, இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் உண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, புக் பேக் கொஷின் பாருங்கள். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி குறிக்கும் சொல் வைப்பு. நான் இப்போ தான் சொன்னேன் வைப்புன்னா நிலப்பகுதின்னு சொன்னேன். ஓகேவா? என்றென்றும், இது எப்படி பிடிக்குன்னா என்று ப்ளஸ் என்றும், ஆப்ஷன் பி. இதை புணர்ச்சி விதிப்படி நம்ம பிரித்தோன்னா என்று என்றும்னா பிரிப்போம். என்றும். ஓகே, புணர்ச்சி விதிப்படி நம்ம பிரிக்கணும். சேட்டஸ் பிரிட்டினாவே புணர்ச்சி விதி தான். வானம் மலர்ந்தது, இதை பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மகரம் இருக்குது பார்த்தீங்களா, வான மலர்ந்தது. இதை இம்மு ப்ளஸ் பிரிக்கலாமா? இப்போ இம்மு இந்த இடத்துல பிரிக்கிற இடத்துல இம்மு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது இம்மு. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அறிந்தது ப்ளஸ் அனைத்தும். அறிந்தது ப்ளஸ் அனைத்தும், அதுக்கு ஆன்சர் அறிந்தனைத்தும். எல்லோராம் அறிந்தது, இந்த இட்டு இருக்கா, அறிந்ததை எப்படி பிரிக்கலாம்? அறிந்த டூ வந்து இட்டு ப்ளஸ் உகரம் வரும் ப்ளஸ் இந்த அனைத்துல உயிர் வழியின் உக்குரம் மெய் வைத்து ஓடும் அப்படின்ற ஓடும். அப்போது அறின் டா இன்னோடு இட்டு ப்ளஸ் டா அறிந்தனைத்தும். அப்போது ஆப்ஷன் 8 தான் ஆன்சர். நிறைய பேர் இதை சொல்லுவீங்க, பட் இது ராங். ஏன்னா இங்கே முன்னால் இட்டுக்கு முன்னால் இன்னொரு டா இருக்குல்ல, அப்போ 2 டா தான் வரணும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஜி தான். நெக்ஸ்ட் வானம் ப்ளஸ் அறிந்த. பாட்டு ஈஸியாக. உடல் மேல் உயிர் ஒன்றது இயல்பே. இம் ப்ளஸ் மா. மா எங்கே இருக்குது பாருங்கள், இது இல்லை, இதில் இல்லை, இது இருக்குது, பட் நான் இருக்கா, நின்று இந்த நாடாக இருக்கு, இங்கே இன்னு தானே இருக்குது, அப்போ இது வராது. இது வானம் ப்ளஸ் அறிந்த, இது இம் ஒன்று தப்பு. அப்போ வானம் அப்படின்றது இதுதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழ்மொழி மரபு.
இந்த இடத்துல மரபுனாவே என்னன்னா வழக்கம்னு பொருள். வழக்கம், ஃபாலோ பண்ணி வர்றது. இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டியது என்ன, இதுலேயே ஒன்று இருக்குது. வாய்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும். வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்க முறைகள் என்ன சொல்கிறோம், டிசிப்ளின் சொல்கிறோம், ஒழுக்கம்னு சொல்கிறோம். அது மாதிரி மொழிக்குரிய ஒழுங்குமுறையை மரபுன்னு சொல்கிறோம். நம்ம லைஃபுக்கு தேவையானது ஒழுக்கம், அதே போல் மொழிக்கு தேவையானது மரபு. அப்போது செயலுக்கும் மரபுக்கும் இதை தொடர்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் தொல்காப்பியம். ஓகேவா? தொல்காப்பியத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய நூல்களையும் ஃபுல்லாக பார்ப்போம். அது நிறைய இது இருக்குது, பார்ப்போம் வாங்க. தொல்காப்பியத்துடைய ஆசிரியர் தொல்காப்பியர், ஈஸியாக சொல்லலாம். தொல்காப்பியத்துடைய ஆசிரியர் தொல்காப்பியர். ஆக்சுவலி இவர் யாருன்னா அகத்தியருடைய மாணவர். அகத்தியருடைய மாணவர் தான் தொல்காப்பியர். ஆக்சுவலாக அகத்தியர் வந்து ஒரு புக்கு எழுதியிருப்பார். அகத்தியம்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருப்பார், நம்மளுக்கு கிடைக்கல. அகத்தியம்னு ஒரு புக்கு வந்து அகத்தியர் எழுதியிருப்பார். அதுதான் ஃபஸ்ட்டு இலக்கண நூல். ஆனால் அந்த புக்கு நம்ம கம்ப்ளீட்டாக கிடைக்காதனால அவருடைய மாணவரான தொல்காப்பியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க, நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலில் 3 இயல் இருக்குது. எத்தனை இயல்? 3 இயல். 3 அதிகாரம். அது அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 9 இயலாம். அப்போது 3 அதிகாரத்துக்கு 3 × 9 எவ்வளோ? 27 அதிகாரம் இயல். ஓகேவா? தொடர் எத்தனை? 3 9 இயலுக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்குமே 9 இயல் இருக்குது. அதில் 9 × 3 அதிகாரமாக இப்போ 27 இயல்கள் டோட்டலாக இருக்குது. இந்த 3 பாட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அளபெடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அளபெடைனா அளபு ப்ளஸ் எடை. அளபெடுத்தல், நீண்டு ஒழித்தல். என்ன சொல்கிறாங்க, நீண்டு தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கிறது தான் அளபெடைன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? பெரும்பாலும் இதில் திருக்குறளில் நம்ம மேக்ஸிமம் நம்ம பார்க்கலாம். இந்த அளபெடை திருக்குறளில் நிறைய நீங்கள் பார்ப்போங்க. இருக்காங்க பாருங்கள், வழாமை, தழால். இந்த சொற்கள் யா அப்படின்ற வார்த்தை சொல் வந்து 3 மாத்திரையில் நீட்டு ஒழிச்சிருக்கு. பொதுவாக யா அப்படின்றது நெடில் தானே. நெடிலுக்குன்னா எத்தனை மாத்திரை சொன்னேன்? 2 மாத்திரை. இப்போ 2 மாத்திரை ஒழிக்காமல் எத்தனை மாத்திரை? 3 மாத்திரை ஒழிச்சிருக்கனால இது அளபெடையிட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து உயிரளப்படை. உயிரேற்று நெட்டு ஒழிச்சதுனால இது உயிரளப்படை சொல்லும். இதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதை பார்ப்போம் வாங்க, லெசனுக்குள்ளே போகலாம். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5. நிலம், தீ நெருப்பு, நீர், வளின்னா காற்று, விசும்புனா வானம். இது எல்லாம் இணைஞ்சது தான் கலந்த மயக்கம். மயக்கம்னா இந்த இடத்துல என்னன்னா கலவை. எல்லாத்துக்கும் அந்த கலவை தான் உலகம். ஆதலால் இருத்திணை. இருத்திணை அப்படின்றது அக்ரிணை உயர்த்திணை. இருத்திணை அப்படின்றது அக்ரிணை உயர்த்திணை. ஓகேவா? அதே போல் 5 பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இந்த மாதிரி சொல்கிறது. இது எல்லாமே வழாமை. வழாமை அப்படின்றது என்னன்னா தவறாமை. திருவு இல் சொல்லோடு தழல் வேண்டும். தழல் அப்படின்றது தழுவுதல். ஓகேவா? இது ஒரு பாடல் வரி. அண்ட் 5 உலக கலந்ததுனா உலகம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மரபுநிலை திரிதல் செயற்கு இல்லை. இந்த மரபுநிலை மாற்றம் அப்படின்றது செயல்களுக்கு இருக்கானா? இல்லை. இந்த மரபுநிலை மாற்றம் பார்த்தீங்கன்னா செயல்களுக்கு இல்லை.
ஆனால் மரபைப்பட்ட சொல்லின் ஆன திணை அப்படி நம்ம முன்னர் சொன்னபடி தான் இருக்கணும், செயலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மரபுநிலை திரியின் பிரிதாகும். தமிழ் மொழி சொற்களில் வழங்க இந்த மரபு மாறினால் அந்த பொருளே மாறிடும். இனி யார் இந்த மரபுநிலை மாற்றாமல் யூஸ் பண்ணுறாங்களோ அது கரெக்டு. மரபுநிலை சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மீனிங்கும் சேஞ்ச் ஆகிடும். இதில் யார் சொன்னது? தொல்காப்பியர் சொல்கிறார். ஓகேவா? இதை பொருள் பாட்டுங்க. அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் படிக்காம போயிருப்பாங்க. இதை பாட்டு கண்டிப்பாக. புலினா பரல், சிங்கம்னா குருளை, யானை கன்று, பசு கன்று, கரடி குட்டி. நிறைய பேர் யானை குட்டின்னு சொல்லுவாங்க, பட் தப்பு. ஆக்சுவலாக யானைக்கு கன்று தான் வரும். ஓகேவா? ஒலி மரபுனா சவுண்டு, அந்த விலங்குக்கு போடுற சவுண்டு சொல்கிறது. புலி உருமும், சிங்கம் முழங்கும். நிறைய பேர் சிங்கத்துக்கு கர்ஜிக்கும்னு சொல்லுவீங்க, அதுவும் கரெக்டாக, இதுவும் கரெக்டாக. ஓகேவா? யானைனா பிளிரும், பசு கடரும், கரடி கட்டும். நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின். பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. ஆன்சர் விசும்பு. விசும்புனா என்ன சொன்ன? வானம். இயற்கை போற்றல் தமிழருடைய மரபு. இரு திணை எப்படி பிரிக்கலாம்? 2 + திணை. இதை சைடு பை சைடு நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஐம்பால் எப்படி பிரிக்கலாம்? 5 + பால். ஓகே. நெக்ஸ்ட், தமிழ் மொழியோட வரி வளர்ச்சி எப்படிலாம் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு பார்ப்போம். ஒரு எழுத்து ஒரு காலத்தில் மனுஷன் வந்து பேசுகிறான். ஃபஸ்ட்டு சிம்பிளில் யூஸ் பண்ணான். அதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக பேசி லெட்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி சைகை மூலமாக எதுவும் இல்லாமல் பேச்சு வழக்கு உருவாச்சு. பேச்சு மொழியிலேருந்து அப்புறம் எழுத்து மொழி உருவாச்சு சொல்கிறாங்க. இப்போ எழுத்துக்கள் எப்படிலாம் உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனக்கு முன்னால் இல்லாதவங்களுக்கு பின்னால் ஜென்ரேஷனுக்கும் எடுத்து சொல்கிறதுக்காக எழுத்துக்களை யூஸ் பண்ணோம். ஓகே. ஸ்டார்டிங் தன் எண்ணங்களை குறியீடுகளாகவும் பொறித்து வைத்தான். இதுவே தமிழ் எழுத்துடைய தொடக்க நிலைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா? சிம்பிளாக இந்த சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள் பாருங்கள். எப்படிலாம் வேட்டையாடினா அதை பற்றி மற்ற இந்த வேட்டையாடு வராமல் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறதுக்காக அதை கற்றுக்கணும். ஸ்டார்டிங்கே இது ஓவிய எழுத்தாக இருந்துச்சு. இது மாதிரி ட்ராயிங் பண்ணி தான் இருந்துச்சு. அடுத்ததாக ஒவ்வொரு வடிவட்டமும் அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரியே முழு ஒலி சவுண்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஒவ்வொரு வடிவத்துக்கும் அந்த சொல் முதல் ஓசையை குறிப்பிட சொல்லியிருக்கு. அந்த ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து, ஒரு சவுண்டுக்கு ஒரு லெட்ரு. ஓகேவா? இப்படி உருவான ஒலி எழுத்து வடிவம் சொல்கிறாங்க. இன்றில் இருக்கக்கூடிய எழுத்து எல்லாமே ஒரு காலத்தில் பொருட்கள் ஓவியமாக இருந்ததுக்கு ஒரு திரிபுகளாக எடுத்து சொல்கிறாங்க. அடுத்ததாக கல்வெட்டில் இருக்கக்கூடிய எழுத்துல அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இது ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்கலாம். சா அப்படின்ற எழுத்து வட எழுத்து காணப்படுகின்ற கல்வெட்டில் மெய்யை குறிப்பதற்கு இந்த புள்ளி இட மாட்டாங்க. இப்போது மெய்யெழுத்து இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி புள்ளிகளை இட மாட்டாங்களாம். எகர ஒகரருக்கு நெடில் குறில் வேறுபாடு கிடையாது. இதெல்லாம் நோட் பண்ணிக்க, இல்லை கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் எழுத்துக்கள் வந்து பல்வேறுமான மாற்றங்கள் உள்ளாக்கி வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அச்சுக்கலை பிரிண்டிங் இதெல்லாம் வந்த பிறகு ஒரு பர்மனண்ட்டான ஒரு பிளேஸ் இப்போ பெற்றிருக்கு. ஒரு காலத்தில் நிறைய பழைய வரி வடிவங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த கோவிலில் கருங்கல் சோறுலையும் பார்த்தீங்கன்னா செப்பருலையுமே பழைய வரி வடிவங்கள் நிறைய இருக்குது. அதேமாதிரி கல்வெட்டுகளில் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த இதில் எந்தெந்த பீரியட்லேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டில் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிடைக்குது. அது செப்பேடுகளை 7ஆம் நூற்றாண்டுலேருந்து கிடைக்குதாம். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. கல்வெட்டுனா 3, செப்பன்னா 7. அதே போல் கல்வெட்டு செப்பேடு இதில் காணப்படக்கூடிய வரி வடிவங்கள் எல்லாமே
2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வட்டெழுத்து, ஒன்று தமிழ் எழுத்துன்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதான் இம்பார்ட்டண்ட். வட்டெழுத்து அப்படின்னா வளைந்த கோடுகளை வச்சு அமைச்சிருப்பாங்க. இது மிகவும் பழமையான தமிழ் எழுத்து. தமிழ் எழுத்துனா இன்றைய காலத்தில் யூஸ் பண்ணது தமிழ் எழுத்துடைய பழைய வரி வடிவத்தை சொல்கிறாங்க. சேர பாண்டிய இந்த மாதிரி பொடியில் 8ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிடைக்கக்கூடிய சாசனங்களில் அதிகமாக இந்த வட்டெழுத்துகள் தான் அதிகமாக இருக்கு. அதே முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் 11ஆம் நூற்றாண்டு பிறகு கிடைக்கிறது பழைய தமிழ் எழுத்து கிடைக்குது. இதெல்லாம் படிக்கிறப்ப கொஞ்சம் நோட் பண்ணிக்க இதெல்லாம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11ஆம் நூற்றாண்டுலேருந்து கல்வெட்டு கிடைக்குது ராஜராஜ சோழனில். கடைச்சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் ஈடுபட்ட எழுத்துக்கள் எல்லாமே கண்ணெழுத்து ரொம்ப முக்கியம். சிலப்பதி காலத்தில் கூட இந்த கண்ணெழுத்து படுத்த எனும் பல்பொடி என்ற பாடல் இருக்கு. ஓகேவா? வரி வடிவ எழுத்து இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்தாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இந்த தமிழ் எழுத்துல ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சொற்பூங்கா அப்படின்றது நிறைய சொற்கள் வந்து வச்சுருப்பாங்க. இந்த உயிரெழுத்து என்ன, ககர வரிசை இதெல்லாம் எப்படி ஒன்று பார்ப்போம். இதெல்லாம் ஒரு தனியாக ஒரு கிளாஸாக பார்ப்போம். நம்ம இலக்கணத்தை பார்க்கலாம். ஸோ இலக்கண டாப்பிக்கை நம்ம ஒரு தனி வீடியோ பார்க்கலாம். இதே நம்ம பார்த்தது வந்து செய்யுள் பார்த்தோம், உரைநடை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.